எஸ்ஐபியில் இருக்கிற ரூல்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் அதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் மூலமாக நம்ம எப்படி நம்முடைய இந்த எஸ்ஐபியில் கொஞ்சம் அதிகமான லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக ஒரு கால்குலேட்டர் மூலமாக பார்க்க போகிறோம். பெரிய அளவில் ஒரு லாபம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணாமல் இருக்கிறத விட இதை பண்ணிங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக உங்களால் அதில் ரிட்டர்ன் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமாக டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய சேனலில் பேசுகிறத நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கால்குலேட்டரில் எஸ்ஐபி அண்ட் லம்சம் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ நான் வீடியோக்காக எஸ்ஐபி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்ஐபியில் மாதம் 10,000 ரூபாய் ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வருடத்துக்கு அவங்க இந்த எஸ்ஐபி ரெகுலராக அவங்க கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. வருடாந்திர வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 12%. பொதுவாக நம்ம நார்மலாக போடுற அந்த 12% அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். அப்படி போடும்போது உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது இந்த 10 வருஷம் கழித்து எந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் இப்போ காட்டுது. அதாவது உங்களுக்கு அந்த எஸ்ஐபி அக்கௌண்ட்டில் 23,23,391 ரூபா இருக்கும். நீங்கள் இந்த 10 வருஷத்தில் 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் ரிட்டர்ன் மூலமாக லாபம் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா 11,23,391 ரூபா கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.9x, அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் போட்ட அமௌண்ட் டபுளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வரியை நம்ம கணக்கிடும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிசிஜி ப்ளஸ் எல்டிசிஜி வரி கணக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ளஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு இந்த எஸ்ஐபியில் நீங்கள் கடைசியாக எடுக்கும்போது பிடிப்பாங்க. எஸ்ஐபியில் எப்படி வரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் போட்டுட்ருக்கிறீங்க. 12 மாதம் முடிஞ்சு 13வது மாதத்துக்குள்ளே போகும்போது அப்பாடா இனிமே நமக்கு எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் போட்ட அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை தாண்டிருச்சு. ஆனால் நீங்கள் கடைசியாக 12வது மாதம் போட்ட அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வருஷத்தை தாண்டலை. அதை நீங்கள் போட்டு ஒரு மாதம் தான் இருக்குது. நீங்கள் எப்பப்போ எவ்வளோ அமௌண்ட் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதில் மொத்த கார்பஸ் உங்களுக்கு 23,23,391 இருக்குது. உங்களுடைய முதலீடு 12 லட்சம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 20% வரி பிடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒருவேளை 10 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த காசை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஒரு 12 மாதம் 10,000 கட்டிட்டு வந்திருப்பீங்கல்ல, அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் போட மாட்டாங்க. ஏன்னா அது இன்னும் ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. ஏன்னா அதை போட்டு இன்னும் ஒரு வருஷம் முடியலை. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த 20% நீங்கள் கொடுக்கக்கூடாது, எனக்கு லாங் டேர்ம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பொதுவாக இந்த எஸ்ஐபி முடிஞ்ச உடனே அடுத்தால் எடுக்கக்கூடாது. எஸ்ஐபி நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஒரு வருஷம் எதுவுமே போடாமல் அப்படியே கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக போட்ட அமௌண்ட்டும் ஒரு வருஷம் தாண்டிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு மொத்தமாக வரக்கூடிய எல்லா பணத்துக்குமே அதாவது லாபத்துக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் போடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கணக்குக்காக நீங்கள் 10 வருஷம் முடிச்சுட்டு உடனே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த வரி பார்த்தீங்க அப்படின்னா 20% ஒரு 1,365 ரூபா போடுவாங்க. அடுத்ததாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 11,16,566 ரூபா இருக்குது. ஸோ இதில் ஒரு 1,25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வரி கிடையாது. இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி அவங்க அரசாங்கம் வரி விலக்கு அளிக்க அப்படிங்கிறனால உங்களுக்கு அதை கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வரி போடுவாங்க. அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரி போடுவாங்க 12.5%. அது 1,23,946.
ஸோ இப்போ உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ளஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கடைசியாக அந்த பணத்தை நீங்கள் எடுக்கும்போது மொத்தமாக வரியாக மட்டும் 1,25,311 ரூபாய் நீங்கள் கட்டுவீங்க. ஸோ வரி போக உங்கள் கையில் வந்து ஒரு 21,98,080 ரூபா உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற விதியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள உங்களுடைய லாபத்திலேருந்து நீங்கள் காசை எடுத்தீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். உங்களுடைய லாபத்தில் 20% நீங்கள் வரியாக கட்டணும். அதுவே ஒரு வருஷம் தாண்டிருச்சு அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கருதப்படும். ஸோ ஒவ்வொரு நிதி ஆண்டுலேயும் உங்களுக்கு வந்து அதில் 1,25,000 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 1,25,000 அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கப்படுது. அதாவது நீங்கள் இந்த வருஷம் 1,25,000 ரூபாய் வரி இல்லாமல் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்த வருஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிடையாது. அடுத்த நிதி ஆண்டுலேயும் உங்களால் அதே மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து ஒரு நபர் வந்து 1,25,000 ரூபாய் அப்படிங்கிறத டேக்ஸ் இல்லாமல் அவர் எடுத்துக்க முடியும். ஸோ எஸ்ஐபியில் வந்து நீங்கள் முதல் வருஷத்தில் நீங்கள் காசு போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் இன்னும் ஆகலை அப்படிங்கிறனால உங்களால் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியாது. ஏன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குள்ளே இருக்குது. ஆனால் 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த லாபத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்களுடைய லாபம் வந்து 1,25,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுக்கிறீங்க. ஒருவேளை அதோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1,25,000 வரைக்கும் நீங்கள் எடுத்து உடனே வந்து நீங்கள் திரும்பவும் அதில் போட்டுறீங்க. உங்களுக்கு வந்து இது இன்கமாக இருந்தாலும் இதுக்கு உங்களுக்கு வரி கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் 9வது வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் 10வது வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துடுறீங்க. அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக ஆக்கலாம். ஸோ எப்படி வந்து இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒவ்வொரு வருடமும் வருடாந்திர உத்தி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இயர் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. இயர் 2ல் வந்து நாம் இதில் பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு 23,000 ரூபாய் உங்களுக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? கேபிட்டல் கெயின். அந்த 23,000 ரூபாயை நீங்கள் வந்து எடுத்து உடனே வந்து நீங்கள் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். அடுத்ததாக 3வது வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 41,000 ரூபாய் உங்களுக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கும். அந்த 41,000 ரூபாயை நீங்கள் எடுத்து நீங்கள் இமீடியட்டாக திரும்ப என்ன செஞ்சிடலாம், அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் வந்து கூடிகிட்டு இருக்கும். உங்களுக்கு இயர் 7 வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது வந்து 1,25,000 தாண்டிடும். அதனால் உங்களுக்கு மொத்த லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குதோ அதை எடுக்கக்கூடாது. 1,25,000 மட்டும் நீங்கள் 7வது வருஷத்தில் எடுத்து அது திரும்ப என்ன செஞ்சிடுறீங்க, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி 8வது வருஷத்துலையும் 1,25,000, 9வது வருஷத்துலையும் 1,25,000 எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்போ 10வது வருஷத்தில் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபியை வந்து நீங்கள் விற்கிறீங்க. மொத்தத்தில் விற்று காசை வெளியே எடுக்கிறீங்க. அப்படி கட்டும்போது உங்களுக்கு அந்த கடைசி ஒரு வருஷம் நீங்கள் கட்டினதுக்கு வந்து அதில் கிடைச்ச லாபத்துக்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச அந்த லாபத்துக்கு எல்லாம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் நீங்கள் இப்போ கட்ட போகிறீங்க. அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளவு சேமிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? கடைசியாக என்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,23,391 ரூபாய் உங்களுக்கு வந்து அதில் கிடைச்சிருக்கும். அதுக்கான மொத்த வரி அப்படிங்கிறது உங்களுக்கு 1,25,311 ரூபாய் நீங்கள் வரி கட்டுவீங்க. உங்கள் கையில் வந்து 21,98,080 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,387 ரூபாய் தான் இருக்கும். அதாவது முன்னால் கிடைச்சதை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இதில் கிடைச்ச மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் வரியாக வந்து அதை கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வரி இதில் கட்டுவீங்க அப்படின்னா மொத்தத்தில் வந்து அதாவது வரியாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கால்குலேஷன் போடும்போது ஒரு 35,526 ரூபாய் தான் வந்து ஒரு வரியாக வந்து உங்களுக்கு இதில் போயிருக்கும். உங்கள் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,64,861 ரூபாய் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈவன்தோ உங்களுக்கு வந்து அந்த கார்பஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடு மூலமாக நாம் வந்து இதை பண்ணுறனால உங்களுக்கு வந்து
பழைய சாதாரண மெத்தடில் உள்ளதை விட இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 66,781 ரூபா வந்து உங்கள் கையில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து உங்களால் வந்து கொஞ்சம் அதிகமாக இதில் வந்து எடுக்க முடியும். ஸோ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக வந்து நம்ம சம்மரியாக பார்த்துடலாமா? மொத்த முதலீடு வந்து நீங்கள் 12 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்கிறீங்க. கடைசியாக உங்கள் கையில் வந்து ஒரு 23,23,391 ரூபா கிடைக்குது. மொத்த லாபம் வந்து உங்களுக்கு 11,23,391 ரூபா இருக்குது. ஹார்வெஸ்டிங் இல்லாமல் வந்து நீங்கள் வரி கட்ட வேண்டியது 1,25,311 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். ஹார்வெஸ்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வரியாக வந்து மொத்த கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு 35,526 ரூபா தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 66,781 ரூபா வந்து நீங்கள் அதில் சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் சட்டப்படியானதுங்க. ஓகேங்களா? இது வந்து ஏதோ வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலை. நாம் வந்து நமக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் ரூலை வந்து நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கில் திரும்பவும் சொல்கிறேன், முதல் வருஷத்தில் உங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி, அந்த நிதியாண்டு முடியறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ரிடீம் செஞ்ச அதே நாளில், என்னைக்கு வந்து நீங்கள் காசு எடுக்கிறீங்களோ அதே நாளில் வந்து நீங்கள் உடனே அதை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். அப்படி செய்யும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து பெரிய அளவில் எந்த சேஞ்சுமே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்களே இதை செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வேற ஒருத்தர் ஹெல்ப்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ எல்லாமே எடுத்து போடுறது வந்துருச்சு. அதனால் நீங்களே வந்து இதை செய்ய முடியும். இதுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா கட்டணம்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து மோர் தேன் 1 SIP வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. ஒவ்வொரு SIPக்கும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,25,000 ரூபா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து நமக்கு அரசாங்கம் விலக்கு கொடுக்குது. அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து ஒருவேளை மோர் தேன் 1 SIP போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 1,25,000 ரூபா வரைக்கும் தான் உங்களால் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த SIPயை ஒரே ஆளுடைய பேரில், உங்கள் பேரில் மட்டும் வச்சுருக்காம நீங்கள் இன்னொரு SIPயை வந்து உங்களுடைய மனைவி பேரில் அல்லது கணவன் பேரில் அந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து அரசாங்கம் 1,4 லட்சம் ரூபாய் விலக்களிக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த SIPலையும் வந்து தனியாக இதே மாதிரி வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அம்மா அப்பா பேரில், உங்கள் பிள்ளைங்க பேரில், இந்த மாதிரி நீங்கள் இந்த SIPயை வந்து வேறு வேறு ஆட்கள் பேரில் நீங்கள் பிரித்து போடுறதன் மூலமாக ஒவ்வொரு நபர்களுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வழக்கமாக கிடைக்கிற அந்த லாபத்தை விட உங்களுக்கு இந்த SIPயில் கொஞ்சம் அதிகமான லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் SIP மட்டும் இல்லைங்க, லம்சமும் வந்து உங்களால் வந்து கால்குலேஷன் வந்து போட முடியும். ஸோ இந்த கால்குலேட்டருக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இதில் போட்டு வருடம் எவ்வளவு உங்களால் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.